ஹாய் ஹலோ நாங்கள் உங்கள் பிரதர்ஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு நம்ம கடையோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி என்னென்ன ரேட்டில் வண்டி இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்மளால் எல்லா காலையுமே எடுத்து பேச முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கடையில் இன்னைக்கு என்னென்ன ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கம்மியான வண்டிகள் தான் இருக்குது. ஸோ சேல்ஸு பரவாயில்லாமல் இருக்கிறதுனால வண்டிகள் கம்மியாக தான் இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் நேரில் வந்தாலும் இதுக்கப்புறம் அதிகமான வண்டிகள் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2018 ஸ்கூட்டி பெப்பு, நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 ஃபைனல் ப்ரைஸு. இது 2016 மாடல் ஹோண்டா டியோ BS3 இன்ஜினு வண்டி. இதுவுமே குவாலிட்டியாக இருக்குது, பம்பர் மட்டும் தான் மிஸ்ஸிங். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 33,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஆக்டிவா வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2018 மாடலு. இதுவுமே குவாலிட்டி வைஸாக ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2 டயருமே நல்லா இருக்குது. இதுக்கு நம்ம ஃபைனலாக கேட்குற ப்ரைஸ் 43,000 2018. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2017 ஹோண்டா ஆக்டிவாவில் 125cc சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம ஃபைனலாக கேட்குற ப்ரைஸ் 28,000. அடுத்தது ஹோண்டாவில் கிரேசியாவும் டியோவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஜிட்டல் மீட்ரு வந்துடும். 2 டயரு, இன்ஜின் அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. 2018 மாடல். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 36,000. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யமஹாவில் ரே ZR 2020 மாடல். இன்ஜின் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. டயருமே புதுசு தான் போட்டிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 55,000. நேரில் ஒரு சின்ன நெகோசியேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா 2024 மாடலில் யமஹாவில் ரே ZR 2024 10,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 85,000. அடுத்தது ஃபெசினோ இன்னைக்கு ஆண்டோடு 1,30,000 வந்துருச்சு. இதுக்கு 2024 மாடலு 5,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 90,000. சின்ன நெகோசியேஷன் கொடுத்துக்கலாம். ஜூபிட்டர் 2014 மாடலு, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஒயிட் கலரு, டென்ட்டு ரிப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 30,000 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SZ யமஹாவில் SZ 2017 மாடல் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 22,000. ரொம்ப கம்மியான ப்ரைஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 2017 மாடலு, ரெட் கலரு, இதுவுமே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 33,000. சிடி கன்னடு 2019 மாடல். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 42,000. பேஷன் ப்ரோவில் 2017 மாடலு, லோக்கல் நம்பர் தான். இதுவுமே 35,000 ஃபைனல் ப்ரைஸு. இது பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோவில் 2017 மாடலு. இது ஒரு 32,000 ஃபைனலாக கொடுக்கலாம். பேஷன் ப்ரோ 2014 மாடலு. இது ஃபைனலாக ஒரு 28 ரூபா கொடுக்கலாம். எக்ஸல் ஹெவி டியூட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. சர்வீஸ் மட்டும் தான் பெண்டிங்கு. ஸோ இப்போ தான் எடுத்து விட்ருக்கோம். இது 2014 மாடல். ஃபைனலாக 14,000 ரூபா கொடுக்கலாம். ஸ்கூட்டி ESல ஒரு வண்டி வந்துருக்கு. ஆள் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், இப்போ தான் ட்ரைனிங் இருக்குது, ஓட்ட படிக்கிறீங்க அப்படின்னாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸ்கூட்டி ES 2006 மாடலு. இதுக்கு நம்ம ஃபைனலாக கேட்குற ப்ரைஸு 8 ரூபா. அடுத்தது டிவிஎஸ் விக்டர் 2018 மாடலு 35 ரூபா வரும். இதுவுமே டிவிஎஸில் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 2018 மாடலு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இது உங்களுக்கு 38,000 ரூபா வரும். சைனு 2018 மாடலு SP சைனு, டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். 2 டயர் அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் 40 ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம். இதுவுமே SP சைனில் லேட்டஸ்ட் 2023 மாடலு. கிலோமீட்டர் ஒரு 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது ஒரு 55 ரூபா அப்படின்னா கொடுத்துடலாம். நல்ல ரேட்டு இந்த வண்டி. 2022 மாடலு CB சைனு 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்ஜின் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸு 62 ரூபா அப்படின்னா கொடுத்துடலாம். அடுத்ததாட்டு NS 200 2018 மாடலு. இது ஒரு 60 ரூபா அப்படின்னா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரில் ரொம்ப லோ பட்ஜெட்டு. இப்போ தான் எடுத்து விட்ருக்கோம். சைட் டோர் மட்டும் இல்லை, செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வெறும் 7,000 ரூபா. 2013 மாடலு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே டிஸ்கவரில் T மாடலு 2013 மாடலு. மீட்ரு மட்டும் கிளாஸ் இல்லை, அதுவுமே மீட்ரு கிளாஸ் இல்லை. இது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இந்த ரெண்டுமே ரொம்ப லோ பட்ஜெட்டு. ஸோ ரஃப் அடிக்கி ஓட்டணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் யார்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூட்டபுளான வண்டி. இன்ஜின் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது 6,000 ரூபா கேட்குறோம். ஸோ இது 10,000 ரூபா கேட்குறோம். நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி கொண்டு வரீங்க அப்படின்னா மற்ற கடைகளில் உள்ள ரேட்டை நீங்கள் சொன்னாலே போதும். அதுலேருந்து ஒரு 1,000 ரூபா கூடுதலாக கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இல்லை அம்பாசமுத்திரம் இந்த லோக்கல் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மற்ற கடையில் என்ன ரேட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் போதும். அதில் வந்து ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கண்டிப்பாக கூடுதலாகவே எடுத்துக்கலாம். அது போக நம்ம கடையில் எடுக்கிற வண்டிகளுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம்.
வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் நாங்கள் உங்கள் பிரதர்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம்.